இன்றைக்கி முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அக்டோபர் 5 நியூஸு கரண்ட் அஃபேர்ஸில் என்ன முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 10,000 ஆண்டுக்கு முற்பட்ட கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. டிஸ்கவரி ஆஃப் ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ் ஓவர் 10,000 இயர்ஸ் ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மதுரை மாவட்டம் கருங்காலக்குடி அருகே உள்ள குன்னக்குடி பட்டி அப்படின்ற பிளேஸில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, மதுரை டிஸ்ட்ரிக்டில். இந்த இடத்துல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன சில்லுகளாகவும் விரவி கடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. புதிய கற்கால கருவிகள் அப்படின்றத நம்ம மெயினாக நோட் பண்ணிக்கணும். எந்த கற்கால கருவிகள்னால் புதிய கற்கால கருவிகள் தான் கிடச்சிருக்கு. ஸோ 2 முழு உருவ கிடச்சிருக்கு. 12 சென்டிமீட்டர் உயரமும் 18 சென்டிமீட்டர் சுற்றளவும், அப்புறம் வந்து 16 சென்டிமீட்டர் உயரம், 22 சென்டிமீட்டர் வந்து சுற்றளவும் இருக்குது. அப்படி 2 முழு உருவ கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியும், கோல்ட்ரிக்ஸ் சிரப் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் தடை வச்சுருக்காங்க அந்த மருந்துக்கு. அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் சிந்துவாரா அப்படின்ற மாவட்டத்தில் ஒரு 6 குழந்தைகளுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கு. அப்போ டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மருந்து எடுத்துக்காங்கன்னு. அவங்க சாப்பிட்டு அது கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு கிட்னி பாதித்து இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே இதை பேன் பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பேன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் வந்து ஒரே கட்ட தேர்தல் வந்து கோரிக்கை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் அது நடந்திருக்கு. ஸோ வந்து எங்களுக்கும் அதே மாதிரி ஒரே கட்ட தேர்தலாக நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க எல்லா கட்சி தலைவர்களும் சேர்த்து. அதில் 243 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது பீகாரில். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு சட்டப்பேரவை தேர்தல், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 243 தொகுதிகள் இருக்குது. மகாராஷ்டிரா மாதிரி எங்களுக்கும் நீங்கள் வந்து வைங்கன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னென்னா, டெல்லியில் பிரதமர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் 4 முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு டெல்லியில். இது வந்து 4 ஸ்கீமுமே பீகாரோட ரிலேட் பண்ணி பீகாருக்கான தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம்ஸாக இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னென்னு பார்ப்போம். முதன்மை மந்திரி நிச்சய ஷவயம் சகாதான் பட்டா யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு கொஷினில் வந்து இது நேரடியாக நமக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்க. இந்த இதை கொடுத்துட்டு இதுக்கான விஷயம் என்னன்னு கேட்பாங்க. நமக்கு எப்படின்னா, ஸ்காலர்ஷிப் தர்ற அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ ஃப்ரீ ட்ரைனிங் மாதம் வந்து ஒரு 1000 ரூபா 2 வருஷத்துக்கு பட்டதாரிகளாக இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. திறன் மேம்பாட்டு பயிற்சி தான் இது. நெக்ஸ்ட்டு வட்டி இல்லாத கல்வி கடன் தர்றாங்க. அந்த கல்வி கடன் அட்டை வந்து திட்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யுவ அயோக் திட்டம்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து நலன் மற்றும் வேலைவாய்ப்புக்காக, இளைஞர்கள் நலம் மற்றும் வேலைவாய்ப்புக்காக வந்து அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். அப்புறம் PM சேது திட்டம், ஒரு 1000 அரசு IITகளை நவீன வசதியுடன் மேம்படுத்தப்படுற திட்டம் அது. ஸோ வந்து இந்த 4 தான் முக்கியமாக வந்து டெல்லியில் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. எப்போ வராருன்னா, அக்டோபர் 8 வராரு. அதில் வந்து இந்தியாவுக்கும் UKவுக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஸ்கஷன் பண்ண இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நியூஸாக நம்ம கருதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் 4 வந்து நமக்கு நல்லா தெரியும், திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா 2 பேரோட பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரையும் நம்ம வந்து நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக நம்ம அவங்க படிச்சுக்கிறணும். அந்த கொடியை விடாமல் பிடிச்சிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த கொடிகாத்த குமரன் அப்படின்ற நேம் வந்திருக்கும். அப்புறம் அந்த கோரல் மில் ஸ்ட்ரைக், அது வந்து சுப்பிரமணிய சிவா வந்து அதில் எப்படி வந்து இன்வால்வ் ஆகிருப்பார், அதுக்கப்புறம் எப்படி ஜெயிலுக்கு போயிருப்பார், அவருக்கு எவ்வளோ சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஜப்பானில் முதல் பிரதமர் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்து யாருன்னா, சனே தக்காச்சி அப்படின்றவங்க. அவங்களுக்கு வயசு வந்து 64 வயசு. அவங்க வந்து இந்த LTP கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்ததுனால அவங்க தான் இனி வந்து தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. ஸோ அவங்க PMஆ வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த நியூஸ் வந்து இப்போ எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அக்ஷர் அப்படின்ற ஒரு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோந்து கப்பல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக 60% வந்து உள்நாட்டில் இருக்க பொருளை வச்சே தயாரிச்சிருக்காங்க அப்படின்றதான் ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கே இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கோவாவோட ஷிப்யார்டு, கோவாவோட கப்பல் கட்டும் தளம். இந்த ரோந்து பணி கப்பல் வந்து யார் அண்டரில் வந்து வச்சுருக்காங்கன்னா, இந்த கப்பல் வந்து கடலோர காவல் படைக்கு கீழே இனிமேல் வந்து செயல்படும் சொல்கிறாங்க. ஸோ வந்து இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் வந்து இதுதான். அந்த மேக் இன் இந்தியா பற்றி நம்ம சொல்லணும்னா, அது வந்து 2014 செப்டம்பர் அந்த டைமில் தான் மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. அது மூலமாக இப்போ நிறைய வந்து புதுசாக வந்துட்டுருக்கு இதே மாதிரி. அதில் இது ஒரு பார்ட் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லலாம். ஸோ வந்து இதுதான் வந்து இன்றைக்கான முக்கியமான நியூஸஸ்லாம். இதுதான் நம்ம 1 by 1 பார்த்தாச்சு. பெருசாக இன்றைக்கி எக்ஸாம் ரிலேட் பண்ணி அதிக நியூஸஸ் இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சமாக இருந்தாலுமே இது ரொம்ப முக்கியமான நியூஸஸ் தான். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்காங்க, நோட்ஸ் எடுத்துக்காங்க. இந்த PDF வந்து நம்ம டெலகிராம் இருக்கும்.
எல்லாம் இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை, இனி வர எல்லா பிடிஎஃப்மே வந்து டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டெலிகிராமில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.